2 ஜென் துறவிகள் ஒரு மலை மேலே பயணப்படுறாங்க. அவங்க இருவரும் ஒரே இடத்துல இருந்து தான் தன்னுடைய பயணத்தை துவங்குறாங்க. ஆனால் போக போக என்ன ஆகுது, ஒரு ஜென் துறவி ரொம்ப வேகமாகவே முன்னேறி அந்த மலை உச்சியை அடைஞ்சிடுறாரு. இன்னொரு ஜென் துறவி ரொம்ப சிரமப்பட்டு ஏற முடியாமல் ஏறி ரொம்ப நேரம் கழித்து தான் அந்த மலை உச்சி அடைகிறாரு. மலை உச்சி அடைஞ்ச உடனே இன்னொரு ஜென் துறவியை பார்த்து கேட்குறாரு, நீ நானும் ஒரே இடத்துல இருந்தால் துவங்கினோம், உனக்கு எனக்கும் ஒரே மாதிரியான உடற்கட்டு தான் இருக்குது, ஆனால் எப்படி என்னை விட நீ வேகமாக இந்த மலை உச்சி அடைஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு இன்னொரு ஜென் துறவி சொல்கிறாரு, உன்னுடைய முதுகில் இருக்க மூட்டை தான் உன்னுடைய வேகம் குறைந்ததற்கு காரணம். நான் இந்த மலை ஏறும் பொழுது பாதி வழியில் எனக்கு தேவையில்லாத பல சுமைகளை அங்கேயே இறக்கி வச்சுட்டேன், அதனால் என்னால் சுலபமாக இந்த மலை உச்சியை அடைய முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தான். நம்முடைய கடந்த கால தேவையற்ற சுமைகளையும் பல கடந்த கால நினைவுகளையும் நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியல. அந்த சுமைகளையும் சுமந்துக்கிட்டு என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல நம்ம வருத்தப்பட்டால் நிச்சயமாக முடியாது. அதனால் உங்களுடைய கடந்த கால சுமைகளையும் தேவையற்ற நினைவுகளையும் இந்த நிமிடமே இறக்கி வைங்க. நிச்சயமாக உங்களாலையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இலக்கை மிக விரைவாக அடைய முடியும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பாலாஸ்ரீ.